Hi friends, என் பேரு கார்த்திக் from Urbanspace Builders. இன்னைக்கு பேச போற டாபிக் என்னதுன்னு பார்த்தோம்னா ஃபவுண்டேஷன்ல நம்ம பார்க்க வேண்டிய 5 முக்கியமான விஷயத்தை பத்தி இந்த வீடியோல நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ வாங்க பார்க்கலாம். பொதுவாக நிறைய இடங்களில் வீடு கட்டும்போது ஃபாலோ பண்ணுற ஒரு டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன் என்னதுன்னு பார்த்தோன்னா இந்த ஓப்பன் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓப்பன் ஃபவுண்டேஷனுங்கிறது என்னதுன்னா ஒரு வீடு கட்டுறதுல எங்கெங்கே காலம் வருதோ அந்த காலம் வர்ற இடத்துல ஃபுல்லாக வந்து ஒரு 5 to 7 feet வரைக்கும் நம்ம எக்ஸ்கவேஷன் பண்ணி அதிலிருந்து நம்ம ஃபூட்டிங் போட்டு அங்கேருந்து நம்ம காலம் ரைஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன் தான் நிறைய இடங்களில் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஜென்ரலாக அது எல்லாமே சாயில் கண்டிஷன் டிபெண்ட் பண்ணி இருக்கும். அந்த பிட்டோட சைஸ் பொதுவாக நிறைய இடங்களில் பார்த்தோன்னா 5x5 இல்லை 4x4, அதாவது ஃபூட்டிங் எவ்வளோ போடுறோமோ அந்த ஃபூட்டிங்லேருந்து அரை அடி இல்லை 1/4 இன்ச்சு எல்லா பக்கமும் வந்து ஜாஸ்தியாக எக்ஸ்கவேட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸ்கவேஷன் 2 விதமாக வந்து எக்ஸ்கவேட் பண்ணுவாங்க. சில இடங்களில் மேனுவலாக எக்ஸ்கவேட் பண்ணுவாங்க. எங்கே ஜேசிபி போக முடியலையோ அந்த இடத்துல நம்ம மேனுவலாக எக்ஸ்கவேட் பண்ணுவோம். அண்ட் மேக்ஸிமம் எங்கே ஜேசிபி போகிறதுக்கான வழிகள் இருக்கோ அந்த இடத்துல நம்ம ஜேசிபியை வச்சு எக்ஸ்கவேட் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் இந்த எக்ஸ்கவேஷன் பண்ணப்படுது. இந்த எக்ஸ்கவேஷன் பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னதுன்னு பார்த்தோன்னா, எக்ஸ்கவேஷன் பண்ணி அதோட பாட்டம் சர்ஃபேஸ் வந்து ஒரே லெவலில் இருக்கணும். ஒரு ஃபவுண்டேஷனில் ஒரே லெவலில் இல்லாமல் வேறு லெவலில் இருந்ததுன்னா நம்ம கீழே போடுறப்ப ஃபூட்டிங் ஆர் காலம் வந்துட்டு எந்த பக்கம் வந்து குழி ஜாஸ்தியாக இருக்கோ அந்த பக்கம் வந்து சாய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த பேஸ் ரெடி பண்ணுறது ப்ராப்பராக கரெக்டாக என்ஷூர் பண்ணி ஒரே லெவலில் என்ஷூர் பண்ணிக்கிறதுங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். ரெண்டாவது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னதுன்னு பார்த்தோன்னா, ஃபூட்டிங் எவ்வளோ சைஸ் வருதோ அந்த சைஸை விட ஒரு 1/4 இன்ச்சு எல்லா டேரெக்ஷன்லேயும் வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தி எக்ஸ்கவேட் பண்ணிக்கிறத என்ஷூர் பண்ணிக்கணும். அப்போ தான் ஒரு ஆள் உள்ளே இருந்து கான்க்ரீட் போடவோ சைடை பலகை அடித்து ஃபூட்டிங்கில் கான்க்ரீட் போடுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேப் விட்டு கரெக்டாக ஒரு ஆள் உள்ளர போய் வேலை செய்கிற அளவுக்கு எக்ஸ்கவேட் பண்ணியிருக்கோமா, ஒரே லெவலில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு என்ஷூர் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 2 விஷயம் என்ன பார்த்தோன்னா, ஃபூட்டிங் எக்ஸ்கவேஷன் பற்றி 2 விஷயம் பார்த்தோம். அதாவது அதோட லெவல் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அண்ட் சைடு வந்துட்டு ஆள் நின்று வேலை செய்கிற அளவுக்கு கரெக்டாக எக்ஸ்கவேட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கணும். மூணாவதாக முக்கியமாக நம்ம என்ன பார்க்கணுன்னா, பிசிசி அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்கணும். நம்ம ஃபூட்டிங் போடுறதுக்கு முன்னாடி பிசிசி அப்படிங்கிற ஒரு லேயர் போடுவோம். அது வந்து கம்பி இல்லாமல் கான்க்ரீட் போடுறது. அது ஏன் போடுறாங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கு மேலே போடுற ஃபூட்டிங் கரெக்டான லெவலில் இருக்கணும். ப்ளஸ் அங்கே இங்கே அன்னீவனாக செட்டில் ஆகக்கூடாது. அதுக்காக தான் இந்த பிசிசி அப்படிங்கிறத நம்ம போடுறோம். பிசிசிங்கிறது ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு லெவலிங் பெட் ஆர் லெவலிங் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிசிசி கரெக்டாக போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த ஃபூட்டிங்கான கம்பி கட்டுறோமா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கணும். இந்த பிசிசி முடிச்சுட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா, ஃபூட்டிங்க்கு தேவையான மேட் அப்படிங்கிறத டைப் பண்ணுவாங்க. மேட்டுங்கிறது ஃபூட்டிங்கான ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். அது கரெக்டாக டிராயிங் படி பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கணும். அண்ட் இதில் 4வது முக்கியமாக என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, கவர் பிளாக் ஃபூட்டிங் பொறுத்த வரைக்கும் 2 inch கவர் பிளாக் யூஸ் பண்ணுவாங்க. சில இடங்களில் வந்து கருங்கல் இல்லை வேறு ஏதாவது கல் மாதிரி போட்டு யூஸ் பண்ணுவாங்க. சில இடத்துல வந்து ரெடிமேடாக அதுக்குன்னே கான்க்ரீட் மாதிரி ஒரு சின்ன ஷேப்பில் பண்ணி அதுக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக கவர் பிளாக்ஸ் வருது. இந்த மாதிரி கவர் பிளாக் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கவர் பிளாக்குங்கிறது ஃபூட்டிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்கெங்கே கான்க்ரீட் போடுறோமோ அதோட பாட்டம் சர்ஃபேஸில் அல்லது சைடு சர்ஃபேஸில் இந்த கவர் பிளாக் கொடுக்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ தான் அந்த கான்க்ரீட் அதுக்கேற்ற லோடு வந்து கரெக்டாக கீழே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ அந்த கவர் பிளாக் இருக்கா அப்படிங்கிறத கரெக்டாக நம்ம வந்து என்ஷூர் பண்ணிக்கணும். அண்ட் கவர் பிளாக்குமே வந்து அன்னீவனாக இருக்கக்கூடாது, எல்லா இடத்துலையும் ஒரே லெவலாக இருக்கணும். ஸோ இதுதான் நம்ம 4வதாக ஃபூட்டிங் பொறுத்த வரைக்கும் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஸோ இதோட அடுத்த ப்ராசஸ் என்னதுன்னு பார்த்தோன்னா, இந்த கீழே மேட் கட்டினப்பவே வந்து காலமுக்கான ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து அப்போவே டைப் பண்ணி முடிச்சிருப்பாங்க. ஸோ அப்படி டைப் பண்ணுறப்ப நம்ம இந்த காலம் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டில் என்ன கவனிக்கணும்னு பார்த்தோன்னா, ஸ்ட்ரக்சரல் டிராயிங் படி இந்த காலமோட ராட்ஸ்லாம் கரெக்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோமா. நிறைய இடங்களில் பார்த்தோன்னா மேட்டுக்கான சென்டரில் காலம் ரைஸ் ஆகும். சில சமயம் ப்ராப்பர்ட்டி லைன் வருது அப்படின்னா அந்த இடத்துல வந்து எசென்ட்ரிக் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபூட்டிங்கோட கார்னரில் அந்த காலம் பிளேஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி டிராயிங் படி கரெக்டாக அந்த காலம் பிளேஸ் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத கவனிச்சுட்டு, 5வதாக காலம் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னதுன்னு பார்த்தோன்னா, இந்த லேப்பிங் ஜோன்.
அதாவது லேப்பிங் ஜோனுங்கிறது எப்படி இருக்கணும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 6 ராட் வெர்டிக்கலாக வருதுன்னு பார்த்தோன்னா 3 ராட் ஒரு ஹைட்லையும் 3 ராட் இன்னொரு ஹைட்லையும் ஆல்டர்னேட்டாக இருக்கணும். இதுதான் கரெக்டாக காலமுக்கு கம்பி கட்டுற ப்ரொசீஜர். இது வந்து லேப்பிங் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் இப்படி டிஃப்ரெண்ட்டான ஹைட்டில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம அடுத்த ஃப்ளோர் ரைஸ் பண்ணும்போது அந்த இடத்துல அதுக்கு அடுத்த வெர்டிக்கல் ராட் வந்து லேப் அப்படின்னு பண்ணுவோம். அதாவது ஒன்று மேலே ஒன்று வந்து டைப் பண்ணுவோம். அது எல்லாமே ஒரே ஜோனில், அதாவது ஒரே லெவலில் டைப் பண்ணோன்னா அந்த காலம் வந்து வீக்கர் செக்ஷன் ஆயிரும். அது வீக்கர் செக்ஷன் ஆகாமல் இருக்கணும்னா நம்ம ஒரு ராடும் ஒரு ஹைட்டில் ஆல்டர்னேட்டாக நம்ம வந்து பிளேஸ் பண்ணணும். இது 5வது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். இது கீழே இருந்தே கரெக்டாக நம்ம ப்ராப்பராக கொண்டு போனால் தான் ஃபியூச்சரில் நம்ம லேப் பண்ணும்போது வீக்கர் ஜோன் இல்லாமல் கரெக்டாக அந்த காலம் வந்து ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும். ஃபூட்டிங் பொறுத்த வரைக்கும் சைட் போகும்போது நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான 5 விஷயங்கள் இதுதான். இது கரெக்டாக பண்ணியிருந்தாலே நம்மளோட ஃபூட்டிங் வந்து ப்ராப்பராக வந்திருக்குன்னு அர்த்தம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களுக்கு அப்டேட்டாக வந்து சேரும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.